border roads, எல்லைப்புற சாலை, எல்லையோர சாலை. These are the roads of strategic importance in border areas. They are constructed and maintained by Border Roads Organization. It was established in 1960 for the development of the roads of strategic importance in the northern and northeastern border areas. Border Roads Organization has constructed world's highest road joining Chandigarh and Leh in Ladakh. This road runs at an average altitude of 4,270 meters. எல்லைப்புற சாலைகள். எல்லைப்புற சாலைகள் நாட்டின் எல்லை பகுதியில் அமைத்துள்ள முக்கியமான ஒரு சாலை வகை. இந்த சாலைகள் எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு பராமரித்து வருகின்றது. சாலைகள் 1960 நிறுவப்பட்டது. வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதியில் மிகவும் முக்கியமான ஒன்று. உலகிலே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேயில் அமைந்துள்ளது. சண்டிகர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. லேவில் இருந்து சண்டிகர் வரையிலும் அமைக்கப்பட்டது. உலகின் உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேவிலிருந்து சண்டிகர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. சாலை கடல் மட்டத்திலிருந்து 4270 மீட்டர்ஸ் உயரத்தில் உள்ளது. Golden quadrilateral 5,846 kilometers long road of 46 lanes connects India's 4 metropolitan cities, Delhi, Kolkata, Chennai, Mumbai, Delhi. This project was launched in 1999. தங்க நாற்கர சாலை 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும் இது உள்ளது. இந்தியாவின் 4 பெரு நகரங்களை இணைக்கின்றது. டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, டெல்லி 4 முக்கியமான நகரங்கள். இத்திட்டம் 1999ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கார்ட்ஸ் உயர் சிந்தனை வினா. What are the highlights and the benefits of the golden quadrilateral highways? தங்க நாற்கர சாலையின் சிறப்பம்சங்கள் மற்றும் பயன்களை கூறு. நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் கோரிடார்ஸ் வட, தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள். நார்த் சவுத் corridor aims at connecting Srinagar in Jammu and Kashmir with Kanyakumari in Tamil Nadu, or including Kochi, Salem, Spur with 4,076 kilometers long road. வட தென் பகுதிகளை இணைக்கும் சாலையுடைய நோக்கம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர், தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு சாலை. 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி 4076 கிலோமீட்டர். இந்தியாஸ் ரோட்வேஸ் பிக்சர். இந்தியாவின் மிக நீளமான சாலை, நீளமான சாலை NH44 ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. NH44 NH47 மிகவும் குறுகிய சாலை எர்ணாகுளம் டு கொச்சி.
then Ernakulam to Kochi. കുറിയൊരു ചാല് NH47. എല്ലയോര ചാല് ബോർഡർ റോഡ്സ് இந்த பகுதியில் வரும் பார்டர் ரோட்ஸ். லடாக் பகுதியில் உயரமான சாலை, கடல் மட்டத்தை விடவும் மிகவும் உயரமான பகுதி லடாக், இந்த பகுதியில் வரும். லடாக் மிகவும் ஃபேமஸான இடம். தற்போது இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு போரை சந்திக்கக்கூடிய இடம் சீனாவோடு. The east-west corridor has been planned to connect Silchar in Assam with the port town of Porbandar in Gujarat, with 3,640 kilometers of road length. The two corridors intersect at Jhansi. விரைவு சாலைகள், எக்ஸ்பிரஸ்வேஸ், விரைவு சாலைகள். These are multi-lane, good quality highways for high-speed traffic. Some of the important expressways are Mumbai-Pune Road, Kolkata Dum-Dum Airport Road, Turkapur Kolkata Road, and Yamuna Expressway between Delhi and Agra. விரைவு சாலைகள் நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்ட அதிவேக போக்குவரத்திற்கான சாலைகள். முக்கியமான சில விரைவு சாலைகள்: மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விமான நிலைய விரைவு சாலை, துர்காப்பூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லி மற்றும் ஆக்ரா இடையிலான யமுனா விரைவு சாலை. இவை முக்கியமான விரைவு சாலைகள். மும்பை புனே ரோடு. இன்டர்நேஷனல் ஹைவேஸ், பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். There are the roads that link India with neighboring countries for promoting harmonious relationship with them. These highways have been constructed with an aid from World Bank under an agreement with the Economic and Social Commission for Asia Pacific, ESCAP. Asia Pacific. These roads connect important highways of India with those of the neighboring countries such as Pakistan, Nepal, Bhutan, Bangladesh and Myanmar. பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளோடு இணக்கமான உறவை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு பன்னாட்டு சாலைகள் அமைத்தார்கள். இச்சாலைகள் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கியினுடைய நிதி உதவியின் மூலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சாலைகள் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் and மியான்மர் நாடுகளை இவை நம்முடைய பக்கத்து நாடுகள், நம்முடைய அண்டை நாடுகள் அல்லது பக்கத்து நாடுகள் என்ன நெய்பரிங் கண்ட்ரீஸ் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் and மியான்மர். இந்த நாடுகளை இணைக்கக்கூடிய சாலை பன்னாட்டு நெடுஞ்சாலை. ரயில்வேஸ், ரயில் போக்குவரத்து. Indian railway system is the main artery of the country's island transport. Railways cater
to the needs of large-scale movement of traffic, both for freight and passenger, thereby contributing to economic growth. இந்திய ரயில்வே அமைப்பு நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய ஒரு உயிர் நாடியாக அமைந்துள்ளது. மிக அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் தேவையை பூர்த்தி செய்கின்றது. Railways are considered as the backbone of the surface transport system of India. இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. It promotes national integration by bringing people together. National integration மக்களை ஒருங்கிணைக்கின்றது, ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. நேஷனல் இன்டிகிரேஷன் தேசிய ஒருமைப்பாடு. இந்திய ரயில்வேயானது மக்களுடைய இந்தியாவின் ஒருமைப்பாட்டை வளர்க்கின்றது. It also promotes trade, tourism, education, etc. Railways help in the commercialization of the agriculture sector by facilitating the bulky movement of perishable goods. Its role in transporting raw materials to industries and finished goods to markets is invaluable. Indian Railways network is the largest in Asia and second largest in the world. சுற்றுலா, கல்வி போன்றவற்றை ஊக்குவிக்கின்றது, வணிகத்தை ஊக்குவிக்கின்றது, விரைவான போக்குவரத்தை அளிக்கின்றது. இவ்வாறு தொழிலக பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்வது. இது ஆசியாவின் பெரிய போக்குவரத்து ரயில்வே. உலக அளவில் 2வது பெரிய ஒரு போக்குவரத்து அமைப்பாக இருக்கின்றது. For operation and management, the Indian Railways organized into 17 zones. ரயில்களின் இயக்க மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை 17 ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 17. There are 17 railway zone headquarters. மண்டலங்களும் கொடுத்து தலைமையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. நார்தர்ன் ரயில்வே headquarter நியூ டெல்லி. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர். நார்த் சென்ட்ரல் ரயில்வே அலகாபாத். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கோரக்பூர். நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே கவுஹாத்தி. ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வர். ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே காசிப்பூர். வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர். சென்ட்ரல் ரயில்வே மும்பை. வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை. சதர்ன் ரயில்வே சென்னை. சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூக்ளி. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே நவி மும்பை. 17 zones 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு தலைமையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமானது நார்த் ரயில்வே வடக்கு ரயில்வே கேபிட்டல் நியூ டெல்லி. சவுத் ரயில்வே கேபிட்டல் சென்னை. சதர்ன் ரயில்வே சென்னை. ஈஸ்டர்ன் ரயில்வே கேபிட்டல் கொல்கத்தா. வெஸ்டர்ன் ரயில்வே கேபிட்டல் மும்பை. 4 படிக்கணும். முக்கியமாக இந்த 4ஐயும் கேட்பாங்க, படிக்கணும். On the basis of width of the track, the Indian Railways fall under 4 categories. இந்த ரயில்வே துறை இருப்பு பாதையின்
அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கலாம். நம்பர் 1 பிராட் கேஜ், நம்பர் 2 மெட்டர் கேஜ், நம்பர் 3 நேரோ கேஜ், நம்பர் 4 லைட் கேஜ். அகலப்பாதை, மீட்டர் பாதை, குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதை என்று 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. Do you know the first suburban railway was started in 1925 in Mumbai? The first suburban railway was started in 1925 in Mumbai. மும்பையில் 1925 இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. Kathiman Express is the fastest operational train in India. அதிவேக ரயில் வண்டி, இந்தியாவின் விரைவு வண்டி காத்திமன் அதிவிரைவு வண்டி. This train connects New Delhi and Agra and touches 160 kilometers. இந்த ரயில் வண்டி புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா, இந்தியாவின் மெட்ரோ ரயில் போக்குவரத்து. There are 8 cities with metro rail connectively in India. 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவையானது வழங்கப்படுகிறது. They are Kolkata, Chennai in Tamil Nadu, Delhi, Bangalore in Karnataka, Gurgaon in Haryana, Mumbai in Maharashtra, Jaipur in Rajasthan, and Kochi in Kerala. The metro in Kolkata is the first one in India. It is also called as Mass Rapid Transit System, MRTS. As of September 2018, India has 507 kilometers of operational metro lines and 381 stations. இந்தியாவின் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டது. அவைகள் கொல்கத்தா, சென்னை, நியூடெல்லி, பெங்களூரு, மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. இந்தியாவின் இந்த ரயில் சேவை முதலில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இது அதிக மக்களை விரைவாக ஏற்றிச் செல்லும் ஒரு அமைப்பு. MRTS, மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், அப்ரிவேஷன்ல கேட்பாங்க. MRTS, மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். As of September 2018, 2018ஆம் ஆண்டு இந்தியாவின் 507 கிலோமீட்டர் நீளம் மெட்ரோ இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது. Do you know the state of Meghalaya has no railway network? மேகாலய மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. India's railways. In this Indian map, India map, railways. Delhi to Mumbai. டெல்லியிலிருந்து மும்பை ரயில் போக்குவரத்தை வரைக என்ன சொல்லுவாங்க. You draw Delhi to Mumbai railway. ஏதேனும் 2 ரயில்வே ஸ்டேஷன்களை இணைத்து வரையணும். டெல்லி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இதிலிருந்து ஆக்ரா அகமதாபாத், ஆக்ரா அகமதாபாத் வந்து மும்பை வேறு. சென்னை டு டெல்லி, சென்னை தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல், டெல்லி இந்தியாவுடைய கேபிட்டல், சென்னை
ஏதேனும் 2 ரயில்வே ஸ்டேஷனை இணைத்து வரையணும். சென்னை, ஹைதராபாத். சென்னையிலிருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்திலிருந்து நேபாள், நாக்பூர், ஆக்ரா, டெல்லி. சென்னை டு கொல்கத்தா, சென்னை, விஜயவாடா, விசாகப்பட்டினம் கொல்கத்தாவுக்கு வரையணும். சென்னை டு மும்பை, சென்னை டு கொல்கத்தா, சென்னை டு டெல்லி. இது முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், குழாய் வழி போக்குவரத்து. Pipelines provided a very convenient mode of transport to connect oil and natural gas fields, refineries, and to the markets. In the past, these were used to transport water to cities and industries. Now, solids can also be transported through a pipeline when converted into slurry. The initial cost of laying pipeline is high, but subsequent running cost of minimum. It can be laid through difficult terrain as well as underwater. It ensures steady supply of goods and reduces the transshipment losses and delays. குழாய் வழி போக்குவரத்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதன் சந்தை பகுதிகளோடு இணைப்பதற்கு எளிதான மற்றும் சிறந்த போக்குவரத்து அமைப்பாக இருக்கின்றது. தற்பொழுது திடப்பொருட்களும் குழாய் வழியே கொண்டு செல்லப்படுகிறது. ஆரம்பகால செலவுகள் அதிகம், பராமரிப்பதற்கான செலவு குறைவு. குழாய் வழியில் தண்ணீர், ஆயில், கேஸ் இதெல்லாம் குழாய் வழி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள். இவற்றை கடினமான நிலப்பகுதியிலும் நீருக்கு அடியிலும் அமைக்க இயலும். தடங்களற்ற, குறைவான செலவுடைய, காலதாமதமற்ற ஒரு போக்குவரத்தாக இருக்கின்றது. It can be laid through difficult terrain as well as underwater. It ensures steady supply of goods and reduces the transshipment losses and delays. Oil field in Upper Assam to Kanpur, from Salaya in Gujarat to Jalandhar in Punjab, and gas pipeline from the Hasra in Gujarat at Jagadishpur in Uttar Pradesh. குஜராத்திலுள்ள ஹஜ்ராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்திலுள்ள ஜெகதீஷ்பூர் வரை செல்லும் குழாய் போக்குவரத்துகள் இந்தியாவினுடைய முக்கியமான குழாய் போக்குவரத்து அமைப்பாகும். தேங்க்யூ.